Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் வணிகவியல் வந்து தமிழ் மீடியம் ஆஃபில் எக்ஸாமினேஷனுடைய கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லா சப்ஜெக்ட்டும் நம்மளுடைய சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ போய் பாருங்கள். ஸோ நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிரிவு 1ல் அனைத்து வினாக்களுக்கும் விடையலில் ஃபர்ஸ்ட் ஒன் வேலையை பல்வேறு சிறு பணிகளாக பிரிப்பதை டேஷ் என்பர். செகண்ட் ஒன் டேஷின் உதவியுடன் இலக்குகள் அடைக்கப்படுகின்றன. தேர்ட் ஒன் மூலதன சந்தை டேஷை வழங்குவதில்லை. ஃபோர்த் ஒன் பணச்சந்தையின் முக்கிய பங்காற்றும் அமைப்பு டேஷ். ஃபிஃப்த் ஒன் நம்பிக்கையுள்ள ஊக்க வணிகர்கள் என்பவர். சிக்ஸ்த் ஒன் செஃபியின் தலைமையகம் டேஷ் ஆகும். செவன்த் ஒன் மனித வளம் என்பது ஒரு டேஷ் சொத்து. எய்த் ஒன் தேர்வு பொதுவாக ஒரு டேஷ் செயலாக கருதப்படுகிறது. நைன்த் ஒன் சந்தையிடுகையாளர் முதலில் தெரிந்து கொள்ள விரும்புவது. டென்த் ஒன் தூய சில்லறை விற்பனையாளர் என அழைக்கப்படுபவர். 11th ஒன் நுகர்வோரியல் என்னும் சொல்லை தோன்றிய ஆண்டு. 12th ஒன் நவீன சந்தையில் இறுதியான நோக்கம் டேஷ். 13th ஒன் இரண்டு முக்கிய வாணிப சூழல்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். 14th ஒன் சரக்கு விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. 15th ஒன் மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881 பிரிவு 6 எதை பற்றி இயம்புகிறது. 16th ஒன் ஒரு பொது நிறுமத்தில் குறைந்தது டேஷ் இயக்குநர்கள் இருக்க வேண்டும். 17th ஒன் டேஷ் கூட்டம் நிறுமத்தின் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே கூட்டப்படும். 18th ஒன் பொறுத்துக இடமாற்றம் விளம்பரங்கள். 3rd ஒன் கட்டமைப்பு நேர்காணல். 4th ஒன் கட்டமைக்கப்படாத நேர்காணல். 18th ஒன் பாருங்க கூற்று 1934 ஆண்டில் வாழ்ந்த ஹீம் பீட்டர் தொழில் முனைபவரை புதிய படைப்பாளி என அழைத்தார். காரணம் அவரின் கருத்துப்படி தொழில் முனைவர் ஒரு படைப்பாளியாக சீரான முறையில் ஏதேனும் ஒரு புதுமையை புகுத்த வேண்டியது அவசியமாகிறது என்கிறார். ஸோ 20 பாருங்க பொருந்தாத ஒன்றை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. பிரிவு 2 பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பு ஏதேனும் 7 வினாக்களுக்கு பதிலளி. வினா பார்த்தீங்கன்னா 30 கட்டாய வினா. 21 மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக. 22 மூலதன சந்தையின் பங்கேற்பாளர்கள் யார். 23 செபி பற்றிய சிறு குறிப்பு வரைக. 24 ஆட்சேர்ப்பின் பொருள் தருக. 25 தரப்படுத்துதல் என்றால் என்ன. 26 நுகர்வோர் என்பர் யார், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 27 உட்புற சூழல் என்றால் என்ன. 28 சரக்கு விற்பனை ஒப்பந்தரின் அடிப்படை கூறுகளை பட்டியலிடுக. 29 முழு நேர இயக்குனர் என்பவர் யார். 30 ஒரு நிறுமம் தனது பழைய பங்குதாரர்களுக்கு எவ்விதமான மறுபயன் எதிர்பாராமல் வெளிப்படுவதன் பங்கின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பிரிவு 3 குறிப்பு ஏதேனும் 7 வினா கேள்விகளுக்கு விடையளி. 40 கட்டாயம். 31 குறி இலக்கு மேலாண்மையின் இயல்புகளை எழுதுக. ஏதேனும் 3. 32 இரண்டாம் நிலை சந்தை சிறு குறிப்பு வரைக. 33 கருவூல ரசீதின் ஏதேனும் 3 வகைகளை விவரி. 34 காளை மற்றும் கரடி விளக்குக. 35 மன அழுத்த நேர்காணல் என்றால் என்ன. 36 தனியிட சந்தை பற்றி எழுதுக. 37 செயற்கை பற்றாக்குறை என்றால் என்ன. 38 தொழில்நுட்ப சூழல் பற்றி நீவர் அறிவது யாது. 39 சிறப்பு தீர்மானம் என்றால் என்ன. 40 இந்தியாவின் பசுமை தொழில் மற்றும் சேவை தொழில் அமைப்பதற்கான 2015 ஆண்டு துவங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன. பிரிவு 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். 41 நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரி. ஏதேனும் 5 பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்கள் இடையே உள்ள வேறுபாடுகள். ஏதேனும் 5. 42 ஏதேனும் 5 அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்களை விளக்குக அல்லது மேலாண்மையின் முக்கிய பணிகளை கூறி விளக்குக. ஏதேனும் 5. 43 செஃபியின் பணிகளை விவரி. ஏதேனும் 5 அல்லது பயிற்சியின் பல்வேறு முறைகளை விவரி. ஏதேனும் 5. 44 பணச்சந்தை மற்றும் மூலச்சந்தை இவை இரண்டிற்கும் இடையான வேறுபாடுகளை விவரி. அப்படி இல்லைனா சந்தையிடுகை கலவையில் கூறுகளை குறிப்பிடுக. 45 மனித வளத்தின் சிறப்பியல்களை எழுதுக. ஏதேனும் 5 அல்லது வியாபாரத்தின் நுண்ணிய சூழல் காரணிகளை விளக்குக. 46 நுகர்வோரின் கடமைகளை விளக்குகள். ஏதேனும் 5 அல்லது பல்வேறு வகையான நிறும கூட்டங்களை விளக்குக. 47 காசோலை மற்றும் மாற்று சீட்டுகளை வேறுபடுத்துக அல்லது பணிசார் தொழில் முனைவோரின் தன்மைகளை விவரிக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான். சூப்பராக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். இது போல் எல்லா கொஷின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நாங்கள் கொஷின்ஸ் பேப்பர் போடுறோம். தேங்க்யூ. பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.